ஒரு ஆளுடைய சுபாவம் எங்க தெரியும் அப்படின்னு சொன்னா 3 இடத்துல தெரியும். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு சொல்லுவாங்க. உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, ஒரு ஆளுடைய சுபாவம்ங்கிறது, ஒரு ஆளுடைய கேரக்டருங்கிறது, அவர் எப்படிப்பட்டவர் அப்படிங்கறத எந்த இடத்துல தெரியணும்? பள்ளிவாசல்ல அல்ல. பள்ளிவாசல்ல எல்லாருமே நல்ல முஸ்லீமா தான் இருப்பாங்க. மஸ்ஜிதுக்கு வந்தாரு, அவர் எப்படிப்பட்டவருங்க? அவரா பள்ளிவாசலுக்கு வருவாரு, அல்ஹம்துலில்லாஹ் தொழுகையெல்லாம் ரொம்ப பேணுதலா இருக்கும், சுன்னத் தொழுதுகிட்டே இருப்பாரு, முன்பின் சுன்னத்துகள் தொழுவாரு, அது தொழுவாரு, குர்ஆன் ஓதுவார், திக்ர் ஓதுவார். இது அல்ல. ஒரு ஆளுடைய அளவுகோல் என்பது எடை போடுவது இது கிடையாது. உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, ஒருத்தர் எப்படிப்பட்டவர் என்பதை அளவுகோல் போடுவதற்கு 3 விஷயங்கள் இருக்கிறது. அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை என் சலாமை கூறி என் உரையை துவங்குகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், உங்களுக்கெல்லாம் தெரியும், இங்கே ஒவ்வொரு பேச்சாளருக்கும் முக்கியமான ஒரு தலைப்பு தரப்பட்டிருக்கிறது. அந்த வரிசையில் எனக்கு தியாக தலைவி ஹதீஜா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா, அந்த சீமாட்டி அவங்களுடைய நினைவுகளை பகிர்ந்து கொள்வதற்காக எனக்கு தரப்பட்ட தலைப்பின் கீழ் ஒரு சில செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அல்லாஹ்வுடைய கிருபையில் ஒவ்வொரு வருஷமும் நான் நமது மஸ்ஜிதிற்கு இதே மாதிரியான ஒரு ஒற்றைப்படையான இரவுகளில் வருவதற்கான ஒரு வாய்ப்பு அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் தஆலா தந்து கொண்டிருக்கிறான். கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருஷமாக ஹதீஜா அம்மாவை பற்றி தான் பேசுறதுக்கான வாய்ப்புகள் தொடர்ந்து அது யதார்த்தமாக அமைதுன்னு நினைக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ், இன்னும் எத்தனை வருஷம் பேச சொன்னாலும் அல்ஹம்துலில்லாஹ் பேசுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். ஏன்னா அல்ஹம்துலில்லாஹ் பெரிய ஸ்ரீதேவி ஏன்னா கடைசி நிமிடங்கள் அதை பார்க்கல. அல்ஹம்துலில்லாஹ், ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய கடைசி நிமிடங்களையும் சேர்த்து பேச சொல்லியிருக்கிறாங்க. அநேகமாக முன்னால் ஒரு தடவை பேசியிருப்பேன்னு நினைக்கிறேன். மறதி தானே எல்லாத்துக்குமே ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு. அல்ஹம்துலில்லாஹ், நினைவுபடுத்துறது தானே இது. வஸக்கிருஹும் பிஅய்யாமில்லாஹ், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ற மாதிரி அல்லாஹ்வுடைய நாட்களை நீங்கள் மக்களுக்கு நினைவுபடுத்திக்கிட்டே இருங்க என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். நினைவுபடுத்த தான் இந்த தீன். வஸக்கிர் ஃபஇன்ன ஸிக்ரா தன்ஃபஉல் முஃமினீன். அதனால் நம்ம இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு தடவை நினைவுபடுத்தினாலும் கூட அந்த மாதர்க்கரசி பரிசுத்தமான அந்த தாஹிரா அவங்களுடைய வாழ்க்கை ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய வாழ்க்கையினுடைய கடைசி நிமிடங்களும் இன்ஷா அல்லாஹ் நான் வழமை போலவே நான் நிறைவுபடுத்தும் போது அந்த செய்திகளையும் உங்களுக்கு ஞாபகப்படுத்தி இன்ஷா அல்லாஹ் என் உரையை நிறைவு செய்வேன். அல்ஹம்துலில்லாஹ், ஹதீஜா அம்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பற்றி பேசுவதாக இருந்தால், இந்த தீன் எப்படி வளர்ந்தது, உருவானது, இந்த தீனை யார் பாதுகாத்தாங்க, ஆரம்ப காலகட்டத்தில் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவினுடைய சேவைகள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹதீஜா அம்மாவோடு இருந்த அந்த நெருக்கம், அந்த மஹப்பத்து, அன்பு, இப்படி பல்வேறு கோணங்கள்ல ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவை பற்றி நம்ம பேசலாம். நான் ஆரம்பமாக இங்கே ஒரு செய்தியுடன் நான் துவக்க விரும்புகிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் ஹதீஜா அம்மாவுக்கும் ஏற்பட்ட முதல் தொடர்பு எங்க இருந்து ஆரம்பிச்சிச்சுங்கிறத முதல்ல நம்ம விளங்கணும். அதற்கு பின்னால் இன்ஷா அல்லாஹ் குடும்ப வாழ்க்கையில் ஹதீஜா அம்மா ரலியல்லாஹு அன்ஹா, அதற்கு பின்னால் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு பின்னால் உள்ள வாழ்க்கையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஜா அம்மாவுடைய நினைவுகளோடு வாழ்ந்தது. இப்படி பல்வேறு கோணங்களில் பல செய்திகளை நம்ம தெரியணும். என்ன, இந்த உம்மத்திற்கு பெரிய பாடம் இருக்கிறது. நானும் நீங்களும் இன்னைக்கு நம்ம ஒரு முஸ்லீமா உட்கார்ந்து இருக்கிறேன்னு சொன்னா கண்டிப்பா அதுல ஹதீஜா அம்மாவுடைய தியாகமும் அவர்கள் செய்த இந்த தீனுக்கான ஹிதுமத்தும் சேவைகளும் கண்டிப்பா அதுல பங்களிப்பு இருக்கிறது. அவர்களை நினைச்சு பார்க்கறதுல நாம் ஒரு பெரிய ஆனந்தம் அடைகிறோம். அவர்களுக்காக நாம நிறைய துஆ செய்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், அந்த வாழ்க்கையை நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக ஒரு பொருத்தமான இந்த தலைப்பு இங்கே எனக்கு பின்னால் பேச இருக்கிற சிறந்த 4 பேர் உலமாக்கள் முதல் தலைப்பாக எனக்கு இங்கே தரப்பட்டுவது மிகவும் பொருத்தமானது. என்ன, இந்த தீனுக்காக இந்த தீனை முதல்ல தாங்கி பிடித்தது ஹதீஜா அம்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய மனைவிமார்களான உம்மஹாத்துல் முஃமினீன், நம்முடைய தாய்மார்கள்ல மக்காவினுடைய ஜன்னத்துல் முஅல்லால ஹஜ்ரத் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மட்டும்தான் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் தாய்மார்கள்.
அதுல ஒரு தனித்துவமானவங்க அவங்க. அப்போ மக்கால ஜன்னத்துல் முஅல்லா, இன்றைக்கும் கூட மக்காவினுடைய அடையாளமாக கிளாக் டவர் என்று சொல்லப்படுகிற ஒரு பெரிய, எந்த மக்காவுடைய எந்த பகுதிக்கு போனாலும் கிளாக் டவர் நம்மளால பார்க்க முடியும். கிளாக் டவருங்கிறது என்னது? கதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவினுடைய வீடு தான் கிளாக் டவர். அவங்க செஞ்ச சேவை உலகத்திற்கு. அப்போ அவங்க இந்த தீனுக்காக செய்த சேவைகளை எல்லா காலகட்டத்திலேயும் அண்ணாந்து பார்க்கணும் என்பதற்காகத்தான் அதன் அடையாளமாக கட்டப்பட்டிருக்கிறது. அப்போ அதை பார்க்கிற பொழுதெல்லாம் இந்த தீனுக்காக கதீஜா அம்மா ரலியல்லாஹு அன்ஹா கொடுத்த அந்த தியாகமும் அவர்கள் கொடுத்த பொருளாதாரமும் அந்த நேரத்தில் ஒரு பெரிய வலிமை தேவைப்பட்டுச்சு. ஓஷோ சொல்லுவார், ஓஷோ ஒரு தத்துவ ஞானியவர். அவர் சொன்ன ஒரு கருத்து, எனக்கு பல கருத்துகளில் உடன்பாடு இல்லை, ஆனாலும் இந்த கருத்து கொஞ்சம் கவனிக்கத்தக்க கருத்து. அவர் சொன்னார், நான் புத்தரையும் முகமது நபியையும் இந்த இடத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரெண்டு பேரையும் நான் ஒரு இடத்துல நான் பார்க்கிறேன். என்ன, புத்தருக்கு போதி மரத்தடியில் ஞானம் பிறந்த பொழுது அவர் தன்னுடைய குடும்பத்தை விட்டுட்டு அப்படியே எங்கேயோ அதை தேடி போயிட்டாரு. ஆனால் உங்க நபி முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு ஹிரா மலையில ஞானம் கிடைத்த பொழுது தன் மனைவி கதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவை தேடித்தான் வந்தாரு அப்படிங்கிறார் அவர். அந்த நேரத்திலேயும் அவங்களுடைய மனைவியை தேடி வராங்க அப்படிங்கிற அந்த வார்த்தை, அவர் சொன்ன அந்த வார்த்தை, இதுல நிறைய கருத்துக்கள் இருக்கிறது இதுல. அப்போ இந்த தீன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல்ல அதை எடுத்துட்டு வந்த பொழுது எவ்வளவு நெருக்கடியான காலகட்டங்கள் எல்லாம் அந்த காலகட்டங்களில் இருந்துச்சு. அந்த நெருக்கடிகள்ல, மன நெருக்கடிகள்ல தன்னுடைய எல்லா விஷயங்களையும் அந்த வரலாறு நம்ம சொல்லும் போது நமக்கு தெரியும். ஆக சுருக்கமாக சொல்வதானால் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா இந்த தீனை முதல்ல தாங்கி பிடிச்சாங்க. சுமார் மக்காவினுடைய கஷ்ட காலங்கள் என்று சொன்னால் உச்சகட்டமான கஷ்ட காலங்கள் மக்காவினுடைய முதல் 10 ஆண்டு காலங்கள். மதீனாவினுடைய காலங்கள் எல்லாம் செல்வ செழிப்பும் ஆட்சி அதிகாரமும் மகிழ்ச்சியான காலங்கள். வாழ்க்கையில் அல்லாஹு தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு 2 நிலையும் அல்லாஹ் கொடுத்தான். ஒன்று வாழ்க்கையில நெருக்கடியான காலகட்டம். அப்போ அந்த நெருக்கடியான காலகட்டத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோடு பயணித்த அந்த வாழ்க்கை இருக்குது பாருங்க, அதை எப்பொழுதுமே நம்ம மறக்க முடியாது. அல்ஹம்துலில்லாஹ். ஹைர். அப்போ கதீஜா அம்மா உங்களுக்கு தெரியும், மக்காவினுடைய பெரிய வியாபார சக்கரவர்த்தி. சிரியாவிற்கும் யமன் தேசத்திற்கும் தங்களுடைய வியாபார சரக்குகளை, அவர்களுடைய வியாபாரத்தினுடைய எல்லாமே எல்லா நாடுகளை கடந்து விரிவடைந்து இருந்துச்சு. அப்போ அப்படி இருந்த காலகட்டத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பற்றி கேள்விப்பட்டு ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை வெளிநாட்டுக்கு அனுப்புவதற்காக கதீஜா அம்மா ரலியல்லாஹு அன்ஹா அழைப்பு கொடுக்குறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கதீஜா அம்மாவினுடைய சரக்குகளோடு முதலாக வெளிநாட்டிற்கு பயணிக்கிறார்கள். இப்போ இந்த பயணம் தான், இந்த பயணத்தில் மைசரா ரலியல்லாஹு அன்ஹா, அதாவது கதீஜா அம்மாவினுடைய வேலைக்கார அடிமை பெண், இந்த பெண்ணையும் கூட அனுப்பி வைக்கிறாங்க. அப்போ முதல்ல மைசரா ரலியல்லாஹு அன்ஹா இந்த பயணத்தில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பற்றி நோக்கி கவனிக்கிறாங்க. இந்த பயணம் தான் ரொம்ப முக்கியமான விஷயம். கதீஜா அம்மாவுக்கும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கும் ஏற்பட்ட அந்த தொடர்புல முதல் அடிப்படையான காரணம் இந்த மைசரா ரலியல்லாஹு அன்ஹா. இந்த பயணத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பற்றி நிறைய விஷயங்களை கவனிக்கிறாங்க. பொதுவாக இது ஒரு நமக்கு இந்த இடத்துல ஒரு பெரிய பாடம் இருக்குது. ஒரு ஆளுடைய சுபாவம் எங்க தெரியும் அப்படின்னு சொன்னா 3 இடத்துல தெரியும். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு சொல்லுவாங்க. உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, ஒரு ஆளுடைய சுபாவம்ங்கிறது, ஒரு ஆளுடைய கேரக்டருங்கிறது, அவர் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத எந்த இடத்துல தெரியணும்? பள்ளிவாசல்ல அல்ல. பள்ளிவாசல்ல எல்லாருமே நல்ல முஸ்லீமா தான் இருப்பாங்க. மஸ்ஜிதுக்கு வந்தாரு, அவர் எப்படிப்பட்டவருங்க? அவரா பள்ளிவாசலுக்கு வருவாரு, அல்ஹம்துலில்லாஹ், தொழுகையெல்லாம் ரொம்ப பேணுதலா இருக்கும், சுன்னத் தொழுதுகிட்டே இருப்பாரு, முன்பின் சுன்னத்துகள் தொழுவாரு, அது தொழுவாரு, குர்ஆன் ஓதுவார், திக்ர் ஓதுவார். இது அல்ல. ஒரு ஆளினுடைய அளவுகோல் என்பது எடை போடுவது இது கிடையாது. உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, ஒருத்தர் எப்படிப்பட்டவர் என்பதை அளவுகோல் போடுவதற்கு 3 விஷயங்கள் இருக்கிறது. முதலாவது விஷயம், அவரோடு பயணம் செஞ்சு பார்த்தா தெரிஞ்சிருப்பாங்க. ஒரு ஆளை அவருடைய சுபாவத்தை தெரியணும்னா எப்ப தெரியும்னா பயணத்தில் தெரியும். ஏன்னா பயணம்ங்கிறது நிறைய அசௌகரியங்கள் நிறைந்தது. அப்போ பயணத்தில் ஒரு ஆளுடைய சுபாவம்ங்கிறது தெரிஞ்சிடும், முதல் விஷயம். இரண்டாவது, ஒரு ஆள்கிட்ட கொடுக்கல் வாங்கல் எப்படி இருக்குதுங்கிறத வச்சு ஒரு ஆளை முடிவு பண்ணலாம். இது யார் சொல்றா? ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க.
ஒரு ஆளுடைய கொடுக்கல் வாங்கல் என்னதான் இபாதத்தாலியா வணக்கசாலியா இருக்கிறாரு, ஆனா கை சுத்தம் இல்ல, வியாபாரம் சுத்தம் இல்ல, பேச்சு சுத்தம் இல்ல, வியாபாரத்துல அதுல ஹலால் ஹராம் பார்க்கறது இல்ல, இது ஒரு நல்ல முஸ்லீமுக்கான அடையாளமாக இதை எடுத்துக்க முடியாதுங்கிறாங்க. அப்ப மூன்றாவது என்னன்னா, ஒரு ஆள் பக்கத்துல இருந்து பார்த்தா தெரிஞ்சு, ஒரு ஆளுடைய பக்கத்து வீட்டுல வசிச்சு பார்த்தா தெரிஞ்சிடும் அவர் எப்படிப்பட்டவர். அப்போ அவருடைய உபரணியெல்லாம் தான் கேட்பாங்க, ஒரு ஆளை பத்தி பேச்சு வரும்போது அவரோடு பயணம் செஞ்சிருக்கிறியா, அவரோடு நீங்க வியாபார கொடுக்கல் வாங்கல் வச்சிருக்கிறியா, அவர் பக்கத்து வீட்டுல வசிச்சிருக்கிறியா. இந்த மூன்றும் தான் ஒரு ஆளை எடை போடுவதற்கான சரியான அளவுகோல். இதை சொல்றது ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அப்போ கதீஜா அம்மா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை எந்த இடத்துல தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா, பயணத்தினுடைய அனுபவங்களை பற்றி மைசரா ரலியல்லாஹு அன்ஹா சொன்ன வார்த்தையை வைத்து தேர்ந்தெடுக்கிறார்கள். பயணத்துல எப்படி நடந்துக்கிட்டாங்க, எவ்வளவு நாணயமா நடந்துக்கிட்டாங்க, எவ்வளவு ஒழுக்கமா நடந்துக்கிட்டாங்க, இதுதான் ஒரு அடிப்படையா. இதுல நமக்கு முதல்ல ஒரு பாடம் என்னன்னா, ஒரு நிக்காகு அல்லது ஒரு சம்பந்தம் எடுக்க போறோம் அப்படின்னு சொன்னா அந்த சம்பந்தங்களை நம்ம பார்க்க வேண்டியது இந்த மாதிரி விஷயங்களை தான் பார்க்கணும். அப்போ அவங்களோடு பயணிச்சவங்க, அவங்கள கொடுக்கல் வாங்கல் வச்சுக்கிட்டவங்க, அவங்களுடைய பக்கத்து வீட்டுக்காரங்க, இவங்க சம்பந்தப்பட்டவங்கள்ட்ட தான் அதற்கான அனுபவங்களை பெற முடியும். அப்போ இது ரொம்ப ஒரு முக்கியமான பாடம். ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வாழ்க்கையில இருந்து நாம ஏற்படுற முதல்ல திருமண சம்பந்தம் என்பது நாம தேர்ந்தெடுக்க வேண்டிய அளவுகோலும் தேர்ந்தெடுக்க வேண்டிய இடமும் முதல்ல நம்ம இங்க கவனிக்கணும். சரியா? சரி, இப்ப வைஸ்ரா அம்மா சொன்னா என்ன சொல்றாங்க, அவர்களுடைய பேச்சை விட மௌனம் அதிகமாக இருக்குது, தேவையில்லாம பேசுறது இல்லை. இந்த பயணத்தில் அவங்க சொன்னது தேவையில்லாம பேசுறது இல்லை, அதிகமான நேரங்கள் மௌனமாக இருக்கிறாங்க. இப்படி பல்வேறு விஷயங்களை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பத்தி மைசர் ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க. கதீஜா அம்மாவுடைய மனசுல முதல்ல அந்த கல்யாணம் முடிச்சுக்கறலாங்கிற எண்ணம் வருது. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா ஏற்கனவே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை நிக்காஹ் முடிக்கணுங்கிறத அதற்கு முன்னாலேயே ஒரு எண்ணம் இருக்குது. அதை பத்தி ஒரு அனுபவத்தில் சொல்லுவாங்க. நாங்க காபத்துல்லாவுக்கு பக்கத்துல உட்கார்ந்து நானும் எங்களுடைய தோழிகளும் உட்கார்ந்து பேசி கொண்டிருந்தோம். அப்படி பேசி கொண்டிருக்கிற பொழுது ஒரு யூதர் ஒருத்தர் அந்த பக்கமா வந்தாரு. யூதர் சொன்னாரு, லகத் ஆன அவானு லுஹூரி நபி, ஒரு நபி வெளியாகிற நேரம் வந்துடுச்சு, உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா அந்த நபியை நீங்க யாராவது ஒருத்தர் கல்யாணம் முடிச்சுக்கங்க அப்படின்னு ஒரு யூதர் சொல்லிட்டு போனார். இது என்னுடைய மனசுல பட்ட ஆரம்பத்துல பட்டது அப்படிங்கிறாங்க. இன்னொரு நிக்காஹ்ல ஒரு திருமண சபையில நாங்க இருந்தோம். கதீஜா அம்மா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய அனுபவத்தை கடந்த காலத்தை பதிவு பண்றாங்க, முன்னால உள்ள காலம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை சந்திக்கிறதுக்கு முன்னால. அப்போ ஒரு யூதனுடைய முன்னறிவிப்பு எங்க வேதங்கள்ல நாங்க படிச்சிருக்கிறோம். அந்த வேதங்கள்ல இந்த நபி வரக்கூடிய காலங்கள் நெருங்கிடுச்சுங்கிறது உங்களுக்கு அவர் ஒரு யூதர் மூலமாக சொல்லப்பட்டு, பின்னால நான் ஒரு திருமண நிக்காஹ்ல போய் கலந்து கொள்ளும் போது ஒரு மலக்கு சொன்னாரு, இப்படி ஒரு நபி வருவாரு, அந்த நபி உங்களுக்கு யாருக்காவது வாய்ப்பு கிடைச்சா கல்யாணம் முடிச்சுக்கங்கன்னு ஒரு மலக்கு சொன்னாரு அப்படிங்கிறாங்க. அப்போ இத்தனை தேட்டங்களோடும் அதை எதிர்பார்த்துக்கிட்டே இருந்திருக்கிறாங்க கதீஜா அம்மா ரலியல்லாஹு அன்ஹா. அந்த நபி யாருன்னு தெரியாது, அந்த நபி எங்க தன்னை அடையாளப்படுத்துவாங்கிறது தெரியாது. தன்னை நபின்னு சொன்னதற்கு பின்னால ஏத்துக்கிறதுங்கிறது ரெண்டாம் பட்சங்க. கதீஜா அம்மா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய தனித்தன்மை என்னன்னா, இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா அபூபக்கர் ரலியல்லாஹு முதல்ல இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாங்களா, கதீஜா அம்மா ரலியல்லாஹு அன்ஹா இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாங்களாங்கிறது நம்ம கவனிக்கணும். இதுல என்னன்னா, அடிமைகள்ல பிலால் ரலியல்லாஹு ஃபர்ஸ்ட், சரி, சிறுவர்கள்ல அலி ரலியல்லாஹு முதல்ல ஈமானை ஏத்துக்கிட்டாங்க, பெண்கள்ல கதீஜா அம்மா ரலியல்லாஹு அன்ஹா, ஆண்கள்ல அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹா. இதுதான் நமக்கு தெரியும். இந்த 4 பேர்கள்ல யார் முதல்ல அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். முதல்ல இந்த தீன முதல்ல சுமந்தது யாரு, இந்த தீன முதல்ல கையில ஏந்தினது யாரு? இஜ்மாஉல் உம்மா, உம்மத்தினுடைய இஜ்மாவான கருத்து என்னன்னா, கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா தான் முதல்ல இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாங்க. கதீஜா அம்மாவுடைய வீட்டுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபின்னு அறிவிப்பு பண்ணிட்டாங்க. அறிவிப்பு பண்ணதற்கு பின்னால செய்தி கேள்விப்பட்டு தான் ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு வராங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு. கதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வீட்டிற்கு தான் அபூபக்கர் ரலியல்லாஹு இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாங்க.
ஆனா அதற்கு முன்னால கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாங்க. அப்ப நாம முதல்ல என்ன செய்யணும்னா, இங்க முதல்ல அதற்கு கதீஜா அம்மா ரலியல்லாஹு அன்ஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை ஏற்றுக்கொண்ட அந்த நிகழ்வு அது ஒரு உணர்வு பூர்வமானது. அல்லாஹு அக்பர். நான் அதுக்கு முன்னால் நான் இந்த நிக்காஹுடைய விஷயங்களை நான் சொல்லி முடிச்சறேன். என்ன, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 25வது வயசுல அது நிக்காஹ் நடக்குது. அதுக்கு பிறகு 15 வருஷம் வாழ்ந்திருக்கிறாங்க. 15 வருஷத்துக்கு பின்னால தான் நபிங்கிறத என்ன செய்றாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவு பண்றாங்க. அப்போ இந்த 15 வருஷ வாழ்க்கை எப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய நிக்காஹ் அது எப்படி நடந்துச்சு? ஏன்னா முதல் நிக்காஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷம் மக்காவுல வாழ்ந்த காலங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய 50வது வயதுல ஹஜ்ரத் கதீஜா அம்மா மூத்தாகிறாங்க. 25 வயசுல கரம் பிடிக்கிறாங்க, 50 வயசுல கதீஜா அம்மா மூத்தாகிறாங்க சுமார். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய 50வது வயசுல கதீஜா அம்மா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய மௌத். அப்ப 25 வருஷம் குடும்பம் நடத்திருக்கிறாங்க. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய மனைவிமார்கள்ல அதிகமான வருஷம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பம் நடத்தினது கதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவுடையது. வாழ்க்கையில குடும்பத்திற்கான பாடங்களை ஒரு 10 வருஷம் தான் எல்லா மனைவிமார்களுடைய பங்கு. மதீனாவில் இருந்த 10 வருஷம் தான் எல்லா மனைவிமார்களுடைய பங்கு. கிட்டத்தட்ட 25 வருஷம் குடும்பம் நடத்தின ஒரு 40 வருஷம் நீங்க இப்படி விளங்கிக்கங்க. ஒரு 38 வருஷம் குடும்ப வாழ்க்கையில சுமார் 25 வருஷம் 70% குடும்ப வாழ்க்கைய ஹஜ்ரத் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா தான் நடத்தியிருக்கிறாங்க. இதை விட என்ன சிறப்பு வேணும்? அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திட்ட இருந்து குடும்ப வாழ்க்கையை நாம படிக்கணும்னு சொன்னா அது பெரும்பாலும் நாம படிக்க வேண்டியது கதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வாழ்க்கையில இருந்தா படிக்கணும். கதீஜா அம்மா மூலமா தான் அல்லாஹ் தஆலா பிள்ளையை கொடுத்தார். அப்ப குழந்தை வளர்ப்புல இருந்து மற்ற எல்லா விஷயங்களும் இதெல்லாம் விட மேலாக கதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவினுடைய நான் சிறப்புகளை மட்டும் பாயிண்ட் பண்ணி சொல்லிட்டு இருக்கிறேன். இன்னும் வாழ்க்கைக்குள்ள நுழையல. சிறப்புகளை மட்டும் நீங்க விளங்குங்க. கியாமத் வரைக்கும் வரக்கூடிய அகல பைத்துகளை தந்தவர் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. இதை விட வேற என்னங்க சிறப்பு வேணும்? அகல பைத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய அகல பைத்துகள்ங்கிறது இந்த உம்மத்துக்கு உலகத்துக்கு கிடைச்சதுன்னு சொன்னா அது கதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வழியா தானே கிடைச்சிச்சு. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா உலகத்துல சொர்க்கத்தினுடைய தலைவியை தந்தவங்க, சொர்க்கத்தினுடைய தலைவர்களை தந்தவங்க. அல்லாஹ் இவ்வளவு பெரிய பாரம்பரியமான ஒரு குடும்பத்திற்கு சொந்தம், இந்த உலகத்திற்கு அவ்வளவு பெரிய பாக்கியத்தையும் பாரம்பரியத்தையும் தந்தவர்கள். ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நிக்காஹ் செய்யணும்னு முடிவெடுத்துட்டாங்க. கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா பிடிச்சி போச்சு. இப்போ முடிவு எடுக்கிறாங்க. ஆனா அவங்களுடைய வாப்பாவுக்கு அதுல உடன்பாடு இல்லை. குவைலிது கதீஜா அம்மாவுடைய வாப்பாவுக்கு உடன்பாடு இல்லை. என்ன காரணம்னா உஸவ்விஜு யதீமா அபீ தாலிப், அபூ தாலிபினுடைய யதீமானவருக்கா பிள்ளைக்கா நான் கல்யாணம் முடிச்சு கொடுப்பேன் அப்படிங்கிறத அவருக்கு ஒரு அந்த நிலைப்பாடு உண்டு. ஏன்னா ஒரு யதீமான பிள்ளைக்கு நான் எப்படி கல்யாணம் முடிச்சு கொடுப்பேன்? அவர் யதீமானா இருக்கிறாரு, வாப்பா இல்லையே. அது ஒரு குறையாக பார்க்கப்பட்டுச்சு. ஒரு கட்டத்துக்கு மேல கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்துட்டாங்க. கல்யாணம் முடிக்கணுங்க, அதுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் நடந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ் நிக்காஹுனுடைய குத்துபா 2 பக்கத்துல இருந்து ஓதப்பட்டுச்சு. அபூ தாலிப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் சார்பாக ஓதுறாங்க, அந்த பக்கத்துல வரக்கத் இப்னு நௌஃபல் ஓதுறாங்க. நிக்காஹ் ஹஜ்ரத் அபூ தாலிப் ஓதுன குத்துபா பிரசித்தி பெற்ற குத்துபா, ரொம்ப அற்புதமான குத்துபா. அல்ஹம்துலில்லாஹில்லதீ ஜஅலனா மின் ذُرِّيَّةِ இப்ராஹீம وزرع இஸ்மாயில். அபூ தாலிப் அப்போ அந்த நிக்காஹுடைய குத்துபா ஓதுறாங்க. என்ன சொல்றாங்க? நாங்கள் எங்களுடைய பாரம்பரியம் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய பாரம்பரியத்திலிருந்து நாங்கள் வந்தவர்கள். ஹரமுக்கு பக்கத்தில் அல்லாஹ் எங்களுடைய வாழ்க்கையை அல்லாஹ் அமைச்சிருக்கிறான். இப்படி எல்லாம் நிறைய விஷயங்களை சொல்லிட்டு லா யூஸனு, எங்களுடைய மாப்பிள்ளை எங்களுடைய பிள்ளை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நீங்க உலகத்தில் எந்த மனிதரோடும் நீங்கள் ஒப்பிட்டு நிறுத்தி பார்க்க முடியாது. மிகச்சிறந்த அஹ்லாக்கு குணத்திற்கு சொந்தக்காரர் என்று முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பத்தி அந்த குத்துபால அவர் சொல்றார். ஒயின்கான ஃபில் மாலி குல்லுன், பணம் கொஞ்சம் கம்மி தான் எங்களிடத்தில், பொருளாதார வசதி இல்லை. கதீஜா அம்மாவோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது என்ன, அதுக்கு முன்னால வரக்கத் இப்னு நௌஃபல் என்ன சொல்லிட்டாருன்னா, அவர் குத்துபா ஓதும் போது எங்களுடைய மகள் தெரியுமா, கதீஜாவை பற்றி தெரியுமா, வியாபாரத்தை தெரியுமா, எங்களுடைய பொருளாதார பலம் தெரியுமா அப்படின்னு நிறைய அந்த அம்மாவுடைய பேக்ரவுண்டை பத்தி நிறைய சொல்லிட்டார். அதனால அபூ தாலிப் என்ன செஞ்சிட்டாருன்னு சொன்னா, எங்களுடைய குணத்தை பத்தி தெரியுமா, எங்க பிள்ளையினுடைய குணம். அவர் பணத்தை பத்தி சொல்லும் போது இவங்க
குணத்தை பத்தி சொன்னாங்க. சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொன்னாங்க, என்கான ஃபில்மாலி கொல்லுன், பணம் என்று பார்த்தால் எங்கள்கிட்ட அதிக குறைவு தான், அதிகம் இல்லை. ஆனால் ஃபைனல் மால தில்லுன் சாயிலும், பணம்ங்கிறது நீங்கக்கூடிய நிழல் மாறியது அப்படின்னு அபூ தாலிப். அது இன்னைக்கு அது எல்லார்ட்டையும் நிரந்தரமா இருக்குன்னு சொல்ல முடியாது, அது நீங்கி போயிடும். ஆனால் குணம்ங்கிறது எல்லா காலகட்டத்திலேயும் இருக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய குணத்தை பற்றி ரொம்ப சிலாயித்து சொல்லி ஒரு வழிக்கு நிக்காக நடந்து முடிஞ்சு அல்ஹம்துலில்லாஹ் குடும்ப வாழ்க்கைக்குள் பயணிக்கிறார்கள். உலகத்தில் எவ்வளவு சந்தோஷமாக வாழ முடியும், எப்படி குடும்பம் நடத்தணுங்கிறத உலகத்தில் எவ்வளவு மஹப்பத்தாக வாழணுங்கிறத உலகத்தில் நாம் பார்க்கணும்னு சொன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உச்சகட்டமாக ஒரு வார்த்தை சொன்னாங்க, இன்னி ருஸுஹுப்பஹா, ஹதீஜாவினுடைய காதலும் அன்பும் எனக்கு ரிசுக்காக தரப்பட்டுச்சு அப்படின்னாங்க. மஹப்பத் இருக்குது பாருங்க, அன்பு வைக்கிறதுல இல்லைங்க. குடும்ப வாழ்க்கையினுடைய சந்தோஷம்ங்கிறது மனைவியை நேசிக்கிறது கிடையாது, மனைவியை நேசிக்கிறோங்கிறத வெளிப்படுத்துறது தான். இந்த ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. எல்லாருமே மஹப்பத்து வைக்கிறோம், மஹப்பத்துங்கிறது எல்லார்கிட்டையுமே இருக்குது. ஆனா அந்த மஹப்பத்தை வெளிப்படுத்தணும். நம்மளுடைய பிரச்சனை எங்க இருக்குது? குடும்ப வாழ்க்கையில மஹப்பத்தை நம்ம வெளிப்படுத்துறதுக்கு தயாராக இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓப்பனா சொல்றாங்க, ருஸிக்து ஹுப்பஹா, ஹதீஜா அம்மாவுடைய மஹப்பத் எனக்கு ரிஸ்கா, நான் உன்னை சாப்பிட்டுட்டேன், அல்லாஹ் எனக்கு ரிஸ்கா தந்துட்டான். எவ்வளவு பெரிய மஹப்பத்தான ஒரு வார்த்தைய. அப்ப மனைவி இடத்துல எப்படிப்பட்ட வார்த்தைகளை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளிப்படுத்துறாங்க. ஹஜ்ரத் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹ் சொல்லுவாங்க, தங்களுடைய மகனை நிக்காக செய்து அனுப்பும்போது அஹ்மது ரஹ்மத்துல்லாஹ் சொல்லுவாங்க, மகனே, பெண்கள்கிட்ட சில சுபாவங்கள் இருக்குது, அது என்ன தெரியுமா? அவங்கள மஹப்பத் வைக்கிறது மட்டும் முக்கியம் இல்லை, மஹப்பத்தா இருக்கிறீங்கிறத வெளிப்படுத்தணும் விரும்புவாங்க. சாப்பாடு நல்லா இருக்குதோ இல்லையோ, நல்ல இருக்குதுன்னு சொல்லணும். அந்த மஹப்பத், நீங்க உடுத்திருக்கிற இந்த ஆடை ரொம்ப அழகாக இருக்குது, வார்த்தைகள்ல வெளிப்படுத்த சொல்றாங்க. அதற்கு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, ஆயிஷா தெரியுமா, சொர்க்கத்திலேயும் நீதான் என் மனைவி என்று அல்லாஹ் எப்பொழுது சொன்னானோ, எனக்கு மௌத்தானா கூட எனக்கு லேசாயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அன்பை பல நேரங்கள்ல முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளிப்படுத்திக்கிட்டே இருந்தாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு தடவை கேட்டாங்க, என் மேல வச்சிருக்கிற அன்புக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்களேன் அப்படின்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கயிறில் போட்ட முடிச்சு மாறி அப்படின்னாங்க. கயிற்றில் முடிச்சு போட்டால் நாளாக அது எப்படி இருக்கிட்டே இருக்குமோ, அதே மாதிரி உன் மேல உள்ள அன்பு நாள் போக குறையலமா அதிகமாயிட்டே இருக்குதுன்னாங்க. மஹப்பத் என்பது அது வெளிப்படுத்தணும், அது வெளிப்படுத்த வேண்டிய பொருள். பல நேரங்களில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஜா அம்மாவுடன் உள்ள மஹப்பத்தை ஒண்ணும் இல்லைங்க, வஃபாத்துக்கு பின்னால கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படிலாம் வெளிப்படுத்துவாங்கன்னு பார்த்தா, ஹயாத்தில் எப்படி வெளிப்படுத்தியிருப்பாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஜா அம்மா இறந்துட்டாங்க, ஹதீஜா அம்மா வஃபாத்துக்கு பின்னால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில் படுத்திருந்தாங்க. படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு மதியான டைம் திடீர்னு கதவு தட்டப்படுற சத்தம், திடுக்கிட்டு முழிச்சு சொன்னாங்க, இது என் மனைவி ஹதீஜா அம்மாவுடைய தட்டுற மாதிரி இருக்குது அப்படிங்கிறாங்க. என் மனைவி ஹதீஜா உடைய தட்டுதல் மாதிரி இருக்குது, கண்டிப்பா என் மனைவியினுடைய சகோதரி ஹானாவா தான் இருப்பாங்க. நான் சொல்றது மௌத்துக்கு பின்னால உள்ள மஹப்பத்தை பத்தி பேசுறேன். இறந்து பல வருஷங்கள் ஆனதற்கு பின்னாலும் நினைவுகளை மறக்க முடியல. அப்ப வாழும்போது எப்படி வாழ்ந்திருப்பாங்க, அந்த மஹப்பத்தை ரிஸ்கா எப்படி பெற்றிருப்பாங்க. கதவு தட்ட என் ஹதீஜா இப்படித்தான் நகைக்கண்ணை வச்சு இப்படி தட்டுவாங்க கதவை. எவ்வளவு நேசிச்சிருந்தா அவ்வளவு தூரம் அதை பார்த்துருப்பாங்க. வீட்டுக்கு வந்து நின்னா நகைக்கண்ணால தட்டுவாங்க. என் ஹதீஜாவின் சகோதரி தட்டுவதும் என் ஹதீஜாவை போல. கதவு திறந்து பாடுங்க, என் ஹதீஜா சகோதரி தான் நிற்பாங்க அப்படின்னு திறந்து பார்த்தா ஹாலா நிற்பாங்க. எல்லாம் தன் மனைவியினுடைய கதவு தட்டுகிற இந்த செயலை கூட இவ்வளவு தூரம் நேசித்திருக்கிறார் என்று சொன்னால், அவர்கள் பேசுவது, சிரிப்பது, பழகுவது எவ்வளவு தூரம் நேசிச்சு பழகி இருப்பாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஓப்பனா சொல்லிட்டாங்க இல்லையா,
நான் வேற யாரு மேல இவ்வளவு தூரம் நான் ரோஷப்பட்டது கிடையாது. ஆனா ஹதீஜா அம்மாவை பத்தி பேசினாலே எனக்கு என்னமோ ஒரு மாதிரி இருக்கும். எப்ப பார்த்தாலும் ஸல்லல்லாஹு ஹதீஜா ஹதீஜா, என்ன நடந்தாலும் இந்த இடத்துல மட்டும் என் ஹதீஜா இருந்தா இப்படி ஒரு மஷூரா சொல்லுவாங்க, இப்படி நடப்பாங்க, இப்படி சொல்லுவாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன்னா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா எல்லாத்துட்டையுமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னதான் முஹப்பத்தா வச்சிருக்கிறாங்க, நான் தான் அதிக நேசத்திற்குரியவளா இருக்கிறேன், இது அதிகமா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. பெண்களுக்கு பொறுத்த வரைக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய மனைவிமார்களை பொறுத்த வரைக்கும் எல்லா மனைவிமார்களுக்குமே இந்த ஒரு இது நடந்துகிட்டே இருக்கும். என்னன்னா, எப்படியாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திட்ட தான் முஹப்பத்தில் முதல் இடத்தை பிடிச்சிடணும், ரசூலுடைய முஹப்பத்தை முதல் இடத்தை நம்ம வாங்கிடணும். ரமலானுடைய காலம் கடைசி 10 நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஅ்திகாஃப் இருக்கணும், இருக்கிற பழக்கம். சொன்னாங்க, நான் இன்ஷா அல்லாஹ் இந்த வருஷமும் வளமை போல இஅ்திகாஃப் இருக்க போறேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ எப்பவுமே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இதை கேட்க மாட்டாங்க. இந்த தடவை யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு, இந்த ஒரு வாய்ப்பு கொடுங்களேன், நானும் பள்ளிவாசல்ல உங்களோட இஅ்திகாஃப் இருக்கிறேனே, பள்ளிவாசல்ல இஅ்திகாஃப் இருக்கிறேனே, வீட்டில் தானே இத்தனை வருஷம் இருக்கிறேன், இந்த ஒரு வருஷம் நான் பள்ளிவாசல்ல உங்களோட இருக்கிறேனே அப்படின்னு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தனியாக ஸ்பெஷல் பெர்மிஷன் கேட்குறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியா, சரி ஓகே இருந்துக்கங்க அப்படின்ட்டாங்க. சரி ஓகே இருந்துக்கங்கன்ட்டாங்க. மற்ற யார்கிட்டையும் சொல்லிக்க வேண்டாம், நீங்க இருந்துக்கங்க, அதை சொல்லிட்டாதான் போதுமே, வேற யார்கிட்டையும் சொல்லிடாதீங்கன்னு சொல்லிட்டா சொன்னாதான் தெளிவா இருக்கும். இல்லைன்னா மண்டையில போட்டு புராண்டிக்கிட்டே இருக்கும். எப்படியாவது சொல்லணும். பெண்கள்கிட்ட இந்த வார்த்தையை சொல்லிடக்கூடாது, யார்ட்டையும் சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான். கரெக்டா வந்த உடனே தெரியுமா, நான் இந்த வருஷம் ரசூலுல்லாஹ்வோட இஅ்திகாஃப், யார்கிட்ட, எல்லா மனைவிமார்கள்ட்டையும் சொல்லியாச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லிட்டு வெளியே போயிட்டாங்க. வெளியே போயிட்டு பள்ளிவாசல் உள்ள பார்த்தா பள்ளிவாசல்ல 10 கூடாரம் அடிச்சிருக்குது. பள்ளிவாசல் பூரா கூடாரம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மா ஹாதிஹி அல் பிர்ரு துரிதுன, இது நன்மை செய்யறதுக்கு வந்த கூட்டம் மாதிரி தெரியலையே, பள்ளிவாசலை பூரா அடைச்சி வச்சிருக்கிறீங்களேன்னு கேட்டாங்க. இப்படி அடைச்சி வச்சிருந்தா எப்படி? ஆனா அதே சமயத்துல என்ன செய்யணும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷாவை கூப்பிட்டு, ஆயிஷா உனக்கு மட்டும்தான் அனுமதி தந்தேன், நீ எதுக்கு மற்றவங்கள்ட்ட போய் இப்படி சொன்னீங்க அப்படின்னு கேட்கணுமா இல்லையா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி கேட்க மாட்டாங்க. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் ஆயிஷா அம்மா சொல்றாங்க, எப்பவுமே ஏங்க இப்படி செஞ்சீங்க, ஏன் இப்படிலாம் செய்யணும், இப்படி சொன்ன வரலாறே கிடையாதுங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போ மற்ற மனைவிமார்களை கூப்பிட்டு என்ன கேட்கணும், என்கிட்ட அனுமதி கேட்காம நீங்க ஏன் என்ன செஞ்சீங்க, அப்படிதானே? என்னுடைய பெர்மிஷன் இல்லை இல்லையா, எங்கிட்ட யாரும் நீங்க கேட்குறீங்க இல்லையா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்போ அழகான ஒரு முடிவு எடுத்தாங்க. எல்லாத்தையும் கூப்பிட்டு சொன்னாங்க, இந்த வருஷம் நான் இஅ்திகாஃப் இருக்கலன்ட்டேன். நெருக்கடியில முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுக்கிற முடிவு பாருங்க, அல்லாஹ் அக்பர். ஏதாவது சொல்ல முடியுமா? மொத்த கூடாரமும் காலி ஆயிடுச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஅ்திகாஃப் இருக்கலன்னா பிறகு நமக்கு என்ன இஅ்திகாஃப்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஅ்திகாஃப் இருந்தாலும் இஅ்திகாஃப் அது. ஹஜ்ரத் ஹுதைபியா உடன்படிக்கையில் உஸ்மான் ரலியல்லாஹு பேச்சுவார்த்தைக்கு உள்ள அனுப்புவாங்க. மக்காவுடைய தலைவர்கள் உஸ்மான் ரலியல்லாஹு பார்த்த உடனே அப்படியே வாங்க வாங்க நீங்க வாங்க நீங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டு போவாங்க பேச்சுவார்த்தைக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தையும் சஹாபாக்களையும் 1400 ஹுதைபியாவில் நிறுத்தியிருப்பாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு உள்ள போன உடனே வந்தது உம்ரா செய்ய விடமாட்டேன்னு பேச்சுவார்த்தை நடக்குது. நீங்க மட்டும் முதல்ல போய் உம்ரா வேணா செஞ்சுட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லி உஸ்மான் ரலியல்லாஹுட்ட சொல்லுவாங்க. மக்காவுடைய தலைவர்கள் உஸ்மான் ரலியல்லாஹு சொல்லுவாங்க, என் காபா ஹுதைபியால இருக்குதுன்ட்டாங்க. என்னுடைய காபா ஹுதைபியால, என் உயிரிலும் மேலான கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தவாஃப் செஞ்சாதான் தவாஃப், அவங்க உம்ரா செஞ்சாதான் உம்ரா. உம்ராவுக்கு தான் போறாங்க. உமர் ரலியல்லாஹு போய் அனுமதி கேட்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா ரசூலல்லாஹ் நான் உம்ராவுக்கு போறேன், அஸ்தஅதீனு, நீங்க அனுமதி தருவீங்களா? உம்ரா போறதுக்கு அனுமதி கேட்கணுமா? கேட்கணும். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா தன்சானி ஃபீ துஆயிக, உங்க துஆல என்ன மறந்துடாதீங்க சகோதரரே அப்படின்னாங்க. என் வாழ்நாளில் அந்த வார்த்தை என் மௌத்து வரைக்கும் என் கல்புல சுமந்துக்கிட்டு இருந்தேன்னாங்க. நீங்க முழு உலகத்தையே எனக்கு கொடுத்தாலும் சந்தோஷம் இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பார்த்து சொன்னாங்க, என் சகோதரரே உங்க துஆல என்ன மறந்துட மாட்டீங்களே அப்படின்னு சொன்னாங்க. அல்லாஹ் அக்பர். எடுக்கிறாங்க. எல்லா மனைவிமார்களுக்கும் அந்த முஹப்பத்து தான். சரி, அந்த வருஷம் இஅ்திகாஃப் இருக்கல, மறு வருஷம் இதை கலா செய்யணுமா இல்லையா? 10 நாள் இஅ்திகாஃப் கலா இருக்கலாம் இல்லையா? அடுத்த வருஷம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆகுற அந்த வருஷம் தான் மௌத் ஆகுறாங்க.
ரமலானுடைய காலத்தை தாண்ட உள்ள ரபியுல் அவ்வல்ல தான் வஃபாத்து. அந்த கடைசி ரமலானில் 20 நாள் ஏத்திகாஃப் இருக்கணும்னு முடிவெடுத்துட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன, ஏற்கனவே போன வருஷத்தினுடைய 10 நாள் கல்லா, அப்புறம் இந்த வருஷத்தில் ஒரு 10 நாள், அப்போ 10வது நாளில் இருந்து 20 நாள் இருக்கணும்னு முடிவெடுத்தா, இப்போவும் ஏற்கனவே பழைய பிரச்சனை ஒன்று இருக்குது. எல்லாமே மறுபடியும் என்ன செய்வாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லைன்னு தான் எல்லாமே காலி பண்ணாங்க. இப்போ மறுபடியும் நாங்கள் ஏத்திகாஃபுக்கு வரேன்ட்டு வந்து நிற்பாங்க. எல்லாத்தையும் கூப்பிட்டாங்க, வாங்க சொன்னாங்க, உங்களுக்கு 20 நாள் லீவ், உங்கள் வாப்பா வீட்டுக்கு போயிடுங்க அப்படின்ட்டாங்க. உங்க வாப்பா வீட்டுக்கு போங்க, ரமலான்ல உங்களுக்கு லீவு கொடுத்தாச்சு. வாப்பா வீட்டுக்கு போகணுன்னா எல்லாத்துக்கும் சந்தோஷம் தானே. பொம்பளைங்களுக்கு வாப்பா வீட்டுக்கு போகணுன்னா அதை விட சந்தோஷம் என்ன இருக்க முடியும். என்ன செஞ்சுட்டாங்க, எல்லாரும் வாப்பா வீட்டுக்கு சந்தோஷமா அல்ஹம்துலில்லாஹ் போயிட்டாங்க. ஒரே ஒரு மனைவி சஃபியா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு மட்டும் வாப்பா வீடு கிடையாது. ஏன்னா அவர் யூத குடும்பத்திலேருந்து வந்தாங்க அந்த அம்மா. அதனால அவங்களுக்கு தனியாக தான் அவங்க வசிச்சுட்டு இருந்தாங்க. அவங்க வாப்பாவுடைய ஃபேமிலி எல்லாம் கிடையாது. அதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலானுடைய காலங்களில் இத்திகாஃப் இருக்கும்போது இரவு நேரங்களில் சஃபியா ரலியல்லாஹு அன்ஹாவை கூப்பிட்டு பள்ளிவாசலில் உட்கார வச்சு, சஃபியா கொஞ்சம் நேரம் நம்ம பேசிட்டு இருக்கலாம், பேசுங்க. பெண்களுக்கு கொடுக்குற ஹக்கில் பெரிய ஹக்கு என்ன தெரியுமாங்க, நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம் பணம் காசு கொடுக்கறது, அதை கொடுக்கறது, வீட்டை வாங்கி. கொஞ்ச நேரம் அவங்க பேசுறத கேட்கணுங்க, அதுக்கு இவருக்கு நேரம் கிடையாது. ஹக்கிலே பெரிய ஹக்கு அதுதான். வீடு உள்ள வந்த உடனே அந்த அம்மா முதல்ல ஆரம்பிக்கும், தெரியுமா உங்களுக்கு அது செஞ்சா இது செஞ்சா. இவர் இப்ப என்ன செய்யணும் சொல்லு, இவர் முதல்ல அதை முடிக்கதான் பார்ப்பார். பிரச்சனைக்கு தீர்வு என்ன, இவர் தீர்வு கொண்டு வருவாரு. அந்த அம்மா தீர்வுக்கு வராது, பேசிக்கிட்டே இருக்கும், வளைச்சுக்கிட்டே இருக்கும். 1 மணி நேரம் பேச விட்டாலும் அது தீர்வை நோக்கி வரவே வராது. இது பெண்களுடைய சுபாவம். ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் சைக்காலஜிக்கலா 600 வார்த்தையாவது பெண்கள் பேசணுமா அவங்களுடைய சைக்காலஜி. அதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வந்தா, ஆயிஷா கல்லிமி பேசலாமே, ஆரம்பிங்க அப்படிப்பாங்க. ஏதாவது சொல்லுங்களேன், ஆரம்பிங்க. ஒரு நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்கிட்ட அப்படி சொன்ன உடனே நான் 11 கதை சொன்னேன் அப்படிங்கிறாங்க. புகாரியில் எடுத்து பாருங்க, 11 கதை. நம்மள்கிட்ட சொன்னால் உட்காருவோமா, கதையிலேயே நம்ம வேற பக்கம் திருப்பிடுவோம். 11 கதை பொறுமையா உட்கார்ந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க. என்னன்னு கேட்கணும் அவங்களுக்கு, அதுதான் தீர்வு. சொல்றோமோ இல்லையா, அதெல்லாம் அவங்க சொல்றத கொஞ்ச நேரம் காது கொடுத்து கேட்கணும். இவர் காது கொடுக்கறது தயாரா இல்லை. பல நேரங்கள்ல குடும்ப வாழ்க்கையினுடைய அற்புதமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டு உட்கார வச்சு, அவங்களுடைய தனிமை ரொம்ப கஷ்டம் இல்லையா அந்த அம்மாவுக்கு, சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா தனிமை ரொம்ப கஷ்டம், உட்காந்து பேசலாமே. அந்த அம்மா சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் ரமலான் டயம் கடைசி 10 பாக்கியமான நாள், நான் போறேனே. இல்ல சஃபியா கொஞ்ச நேரம் பேசுவோம், இல்ல சஃபியா கொஞ்ச நேரம் பேசுவோம். அப்படியே பேசிட்டு நடுராத்திரி வந்த உடனே சரி நான் கிளம்புறேன்னு அந்த அம்மா சொன்ன உடனே சரி நான் கொண்டு வந்து, யா ரசூலல்லாஹ் நீங்க இத்திகாஃப்ல இருக்கீங்களா, அதை விட இது பெரிய அமல் தான், வாங்க அப்படின்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட்டு போகும்போது தான் எதிரில் 2 பேர் வந்தாங்கன்ற சஹாபாக்கள். அலா ரஸ்லிக்குமா இன்னஹா சஃபியா, வேற யாரும் நினச்சிக்காதீங்க, இது சஃபியா என் மனைவி தான் அப்படின்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உடனே அவங்க சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் உங்களையா நாங்கள் சந்தேகப்படுவோம், யா ரசூலல்லாஹ் உங்களையா நாங்கள் சந்தேகப்படுவோம். இல்லை நீங்கள் சுத்தமானவங்க, ரத்தத்தில் ஓடுற ஷைத்தான் அவன் சுத்தமானவன் கிடையாது, அவன் ஆபத்தானவன். மனைவிமார்களுக்கு மத்தியில் இப்படியே இந்த போட்டி நடந்துகிட்டே இருக்குங்க. இந்த போட்டியில எப்பவுமே கடைசியா ஜெயிக்கிறது யாருன்னா ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. ஆயிஷா அம்மா தெளிவா டிக்ளேர் பண்றாங்க, நான் தோத்து போறது ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா மட்டும்தாங்கிறாங்க. எல்லா மனைவிமார்கள்ட்ட நான் தான் ஜெயிப்பேன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹப்பத்தில். ஏன்னா எப்ப கேட்டாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யா ரசூலல்லாஹ் அஹப்புன் நாஸி இலைக், உங்களுக்கு ரொம்ப பிரியமானவங்க யாரு, ஆயிஷா அம்மா. ஆண்கள்ல அபூஹா ஆயிஷாவுடைய வாப்பாம்பாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவ்வளவு முஹப்பத்து தான். ஆனா இந்த முஹப்பத்து, இந்த அளவுகோல், இந்த நெருக்கம், இதெல்லாம் எது வரைக்கும், ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா தொடர வரைக்கும் தான். ஹதீஜா அம்மாவை பத்தி ஒரு தடவை நான் பேசிட்டேன். என்ன பேசிட்டேன், என்ன எப்ப பார்த்தாலும் ஹதீஜா அந்த கிழவியை பத்தியே பேசிட்டு இருக்கிறீங்கன்னு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய முகமே மாறி போச்சு. எப்போ பார்த்தாலும் ஹதீஜான்னு சொல்லிட்டு இருக்க ஒரு கட்டத்தில் என்னால் பொறுக்க முடியாமல் நான் இந்த வார்த்தையை சொல்லிட்டேன். எப்போ பார்த்தாலும் ஹதீஜான்னு சொல்றீங்க, அதை விட சிறந்த மனைவி அல்லாஹ் உங்களுக்கு தந்துட்டானே, சிறந்த மனைவிமார்கள்லாம் உங்களுக்கு இருக்கதால செய்யறோம், இன்னும் ஹதீஜான்னு சொல்லிட்டு இருக்கிறீங்களே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகம் மாறி சொன்னாங்க, இல்ல ஆயிஷா, மா அப்தலனி அல்லாஹு கைரம் மின்ஹா, என் ஹதீஜா விட சிறந்த மனைவி அல்லாஹ் எனக்கு தரலன்ட்டாங்க. என் ஹதீஜாவுடைய இடத்தை யாரும் தொட முடியாதுன்ட்டாங்க. சொல்லிட்டு சொன்னாங்க, இனி நான் உங்ககிட்ட பேசணும்னா என் ஹதீஜாவுக்கு நீ இஸ்திக்ஃபார் செஞ்சா தான் பேசுவேன்ட்டாங்க. இப்படி பேசுனதுக்கு என் ஹதீஜாவுக்காக நீ மக்ஃபிரத்து கேட்கணும்.
அவ்வளவு பிரியம், அவ்வளவு பிரியம். கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லிட்டு 4 விஷயத்தை சொன்னாங்க. 4 விஷயத்தை சொன்னாங்க. ஏன் தெரியுமா? நமக்கெல்லாம் தெரிஞ்சதுதான். ஊரே என்ன பார்த்துட்டு ஈமான் கொள்ள மறுத்துச்சு. ஆமனத் பி இது கஃபரன்னாஸ், சத்தகத்னி இது கதபனி அன்னாஸ். மக்கள்லாம் என்ன பொய்ன்னு சொன்னப்போ என்ன உண்மையாளர்னு என்ன கையை பிடிச்சி சொன்னது என் கதீஜா தான். நான் முதல்ல நபின்னு சொல்லி சொல்லும் போது யார் ஏத்துக்கிட்டா? என் கதீஜா தான் என்ன முதல்ல கையை பிடிச்சாங்க. முதல்ல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்துட்டு ஓடி வராங்க. கார ஹிரால ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துடைய உண்மையான தோற்றத்தை பார்த்துட்டாங்க. பார்த்துட்டு அப்படியே பயந்து நடுங்கி, தனக்கு வந்தது வஹீன்னு தெரியாது, தான் நபி ஆயிட்டேன்னு தெரியாது, ஏதோ நடந்துருச்சு, வந்தவர் யாருன்னு தெரியல. அப்படியே இறங்கி ஓடி தன் மனைவி வீட்டை வந்து சம்மிலூனி எனக்கு போர்வை கொண்டு போர்த்துங்கன்னு சொன்ன உடனே தன் கணவனுடைய அந்த பதட்டத்தை பயத்தை அப்படியே அணைச்சிக்கிட்டு, கல்லா லா யுஹ்ஸிக அல்லாஹு அபதா, கவலைப்படாதீங்க, அல்லாஹ் உங்களை கேவலப்படுத்த மாட்டான். நீங்கள தஸிலுர் ரஹிம, உறவுகளோடு சேர்ந்து வாழ்றீங்க, கஷ்டப்படுறவங்களுக்கு துணை நிக்கிறீங்க, சத்தியத்துக்கு துணை நிக்கிறீங்க, உங்களுக்கு ஒண்ணு நடக்காது. ஒரு மனைவி கிட்ட இருந்து கத்துக்க வேண்டிய வார்த்தைங்க இது. கணவன் என்னதான் எவ்வளவு பெரிய நெருக்கடியில் எவ்வளவு பெரிய கஷ்டத்துல வந்தாலும் பாசிட்டிவா பேசணும். கதீஜா அம்மா ஒன்னும் நடக்காதுங்க, சரியாயிடுங்க. எவ்வளவு அழகான ஒரு வார்த்தை. உலகத்தில் அந்த வார்த்தைக்கு நிகரான ஆறுதலும் பலமும் உலகத்தில் எதுவுமே கிடையாதுங்க. மனைவியினுடைய வார்த்தைக்கு நிகரான பலமிக்க வார்த்தை ஒரு கணவனுக்கு வேற எதுவும் கிடையாது. எவ்வளவு பெரிய விஷயத்தை சமாளிக்க முடியும். ஆனால் என்ன, அந்த வார்த்தை அமைதி தரும். ஆணுல இருந்துதான் பெண்ணை படைத்தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைச்சு சொர்க்கத்துல வச்சு ஜாலியா இருங்கன்னு சொன்னப்ப அவரால் ஜாலியா இருக்க முடியல. சொர்க்கமே இன்பம் இல்லை, சொர்க்கமே இன்பம் இல்லை. சரிண்டு என்ன செய்யறது, ரொம்ப டயர்டாகி போய் தூங்கிட்டாரு. தூங்கின உடனே விழா எலும்பு உருவி எல்லாம் யாரை படைச்சிட்டான்? ஹவ்வாவை படைச்சிட்டான். ஏன் தூங்கும் போது படைச்சான் தெரியுமா? ஏன்னா தூக்கத்துல தான் ஒரு மனுஷன் நிம்மதியாகவும் அமைதியாகவும் இருப்பான். தூக்கத்துல படைச்சதுனால தான் மனைவியை கொண்டு இது கிடைக்குது. முடிச்சிட்டு இருக்கும் போது படைச்சோம்னா அதுவும் பரைசானி தான். முடிச்சிட்டு இருக்கும் போது உருவி இருந்தாலும் வைங்க, 18 எலும்பு உண்டுங்க, விழா எலும்பு. இடதுபுறத்தினுடைய விழா எலும்புல இருந்து ஒன்னை எடுத்துட்டான். ஆண்களுக்கு இடதுபுறத்துல 17 தான் இருக்கும், வலதுபுறத்துல 18 இருக்கும். இடதுபுறத்துல 17, ஒன்று ஏற்கனவே பெண்ணுக்கு கொடுத்தாச்சு. விழா எலும்பு இருக்கிறதுலே ரொம்ப மெல்லிய எலும்பு, இருக்கிறதுலே ரொம்ப மெல்லியான ரொம்ப பலகீனமான எலும்பு. ஏன் இடது பக்கம்? என்ன, இதயத்துக்கு பக்கத்தில் இருந்து அந்த பெண்ணை இதயத்தில் வைக்கணுங்கிறதுக்காகத்தான் இடது புறத்திலிருந்து அல்லாஹ் தஆலா எடுத்தான். தூக்கத்தில் படைக்கப்பட்டதுனால நிம்மதியா. அல்லாஹு அக்பர். ஹஜ்ரத் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவின் மீது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வச்சிருந்த அன்பினுடைய வெளிப்பாடு. வர்றாங்க, வந்த உடனே மடியில் படுக்க வச்சு ஆறுதல் படுத்திக்கிட்டு இருக்கும்போது அவர் உள்ள வந்துட்டாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் உள்ள வந்துட்டாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்த உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு பயம் அதிகமாகும். இதோ வந்துட்டாரு, உள்ள நிற்கிறாரு. ஹல் தராஹு, பார்க்குறீங்களான்னு கேட்டாங்க. ஆமா பார்க்குறங்க தான் நிற்கிறாங்க. இல்லை எனக்கு தெரியலையே. இல்லை நிற்கிறாங்கிறாங்க. சரி என் வலது பக்கத்தில் வாங்க. ஹல் தராஹு, இப்போ தெரிகிறாரா? ஆமா தெரிகிறார். என் இடது பக்கத்தில் வாங்க. ஹல் தராஹு, தெரிகிறாரா? தெரிகிறார். என் மடியில் வந்து உட்காருங்க. மடியில் உட்கார வைக்கிறாங்க, அணைச்சு உட்கார வைக்கிறாங்க தன் கணவரை. இப்போ தெரிகிறாரா? ஆமாம் தெரிகிறார். சரின்ட்டு தங்களுடைய தலையில் இருக்கிற முக்காடை எடுத்துட்டு சொன்னாங்க, ஹல் தராஹு, இப்போ தெரிகிறா? இல்லை மறைஞ்சிட்டாரு சொன்னாங்க. கண்டிப்பாக இது ஷைத்தான் இல்லை, பயப்பட வேண்டாம். ஷைத்தானா இருந்தால் வெக்கப்பட மாட்டான், வெக்கப்படுறாருன்னு சொன்னால் மலக்காக இருப்பாங்க. ஒரு பெண் தலையில் முக்காடை விட்டு இறக்கும் போது அவர் மறைகிறாருன்னு சொன்னால் அவர் மலக்காக இருப்பாங்க. என் கணிப்பு சரியாக இருந்தால் மூசா அலைஹிஸ்ஸலாத்திடம் வந்த ஜிப்ரீலாகத்தான் அவர் இருப்பாருன்னாங்க. நீங்கள் நபி ஆயிட்டீங்க, அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் ரசூலுல்லாஹ். நபிக்கே நபி அடையாளம் காட்டினது கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. உங்கள்கிட்ட வந்தது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், உங்களுக்கு வந்தது வஹி. நீங்க ஒரு பெரிய பயணத்தை நோக்கி துவக்கிட்டீங்க. கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா உங்களுடைய ஈமான் அந்த நேரத்தில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை தாங்கி பிடிச்சு, இதுக்கு மேலேயும் நீங்கள் ஆசுவாசமாகலையா? வாங்க என் கூட வாங்க, நான் வரக்காட்டை கூட்டு போறேன். நிக்காஹ் நடத்தி வச்சவர் அவர்தான். அவர் ஒரு பெரிய பாதிரி, மார்க்க வேதங்களை படிச்சவங்க. அவங்கள்ட்ட கூட்டு போய் தன் கணவரை உட்கார வச்சு ஆறுதல் படுத்தி, ஹதீஸ் ஷரீஃப்ல வருது இல்லையா, அவர் தெளிவாக சொல்லிட்டார். அவன் ஒரு காலகட்டத்தில் இந்த ஊர் உங்களை துரத்துவாங்க ஊரை விட்டு.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோடு வாழ்ந்த அந்த வாழ்க்கை வாழ்ந்ததற்கு பின்னாலும் நினைத்து நினைத்து எல்லா நேரத்திலேயும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க இல்லையா, ஊரே என்னை பொய்யர்ன்னு சொல்லும்போது என்னை உண்மைன்னு சொன்னது என் ஹதீஜா தான், ஊரே என்னை மறுத்த பொழுது என்னை ஈமான் கொண்டது என் ஹதீஜா தான், ஊர் யாரும் எனக்கு முன் வராத பொழுது தன்னுடைய பொருளை எல்லாம் எனக்காக இந்த தீனுக்காக கொட்டி கொடுத்து. எவ்வளோ கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? எவ்வளோ கொடுத்துருப்பாங்க? இன்றைய மதிப்பில் அன்னைக்கு ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு நாள் கொடுத்த காசு எவ்வளோ தெரியுமா? 140 கோடி டாலர் மதிப்பில் சொல்கிறாங்க. ஒரு நாள் கொடுத்தது. ஒரு நாள் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா கொடுத்த காசு மொத்தத்தையும் கொடுத்து முடிச்சிட்டாங்க. ஊராவையும் கொடுத்து முடிச்சிட்டாங்க. வாழ்நாளினுடைய கடைசியில் வஃபாத்தில் படுத்திருக்கிறாங்க. சக்கராத்தினுடைய நிலையில் கடுமையான காய்ச்சல், குளிர், நடுக்கம். பக்கத்தில் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா ஃபாத்திமாட்ட சொன்னாங்க, மகளே எனக்கு கடுமையான குளிர் அடிக்குது, காய்ச்சலாக இருக்குது, வாப்பாட்ட போய் போர்த்துறதுக்கு ஒரு போர்வணி வாங்கிட்டு வருவியான்னு கேட்டாங்க. போய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திட்ட போய் இம்மாவுக்கு போர்த்துறதுக்கு ஒரு ரூபா வேணும் கொடுங்கன்னு சொன்ன பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணீர் வடித்து சொன்னாங்க, என் ஹதீஜாவிற்கா இந்த நிலை? ஒரு போர்வை கூட இல்லை என் ஹதீஜா, இந்தீனுக்காக அவ்வளவையும் கொடுத்துட்டாங்களே, என்னிடத்திலேயும் கொடுப்பதற்கு போர்வை இல்லையே மகளை என்று சொல்லி தாங்கள் கட்டியிருந்த தலப்பாகை அவிழ்த்து கொடுத்தார்கள். இதை கொண்டு நீ மகள் போர்த்தி விடும் தாய்க்கு என்று சொன்னவுடன் மகள் வந்து அதை போர்த்துகிறார்கள். போர்த்தியும் குளிரின் நடுக்கம் நிற்கவில்லை. மகளிடத்தில் சொன்னார்கள், மகளே எனக்கு ஒரு உதவி செய்வியா? நான் எழுந்திருச்சு நிற்கணும், என்னை நிற்க வைப்பியா அப்படின்னு கேட்டாங்க. மகள் சொன்னாங்க, அம்மா உங்களுக்கு என்ன உதவி செய்யணும் சொல்லுங்கம்மா, நான் செய்கிறேன், நீங்கள் ஏம்மா இந்த கஷ்டத்தில் எழுந்திருக்கணும்னு நினைக்கிறீங்க? இல்லை, என் உயிரிலும் மேலான கண்மணி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை நிக்காஹ் செய்த நாள் முதல் கொண்டு இது நாள் வரைக்கும் என் வீட்டுக்குள்ளே அவங்க வரும்போது நான் நின்று தான் வரவேற்பேன், உட்கார்ந்து வரவேற்றதில்லை. ஒரு நாள் கூட நான் உட்கார்ந்து வரவேற்றதில்லை. இதோ 60 அடி தூரத்தில் அவர்கள் வருகிறார்கள் என்பதை அவருடைய கஸ்தூரி வாசனை எனக்கு சொல்லுதுங்கிறாங்க. எவ்வளவு நேசித்து பழகியிருப்பாங்க. உலகத்தில் தன் கணவனுடைய வாசனை 60 அடி தூரத்தில் உணர்கிறார்கள். ஒரு கரத்தை சுவற்றிலும் மறு கரத்தை தன் மகளின் தோள் புஜத்திலையும் பிடித்து கொண்டு எழுந்திருச்சு நிற்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க, தன் மனைவியை ஆற தழுவி மடியிலே படுக்க வைத்து, ஹதீஜா எனக்கு ஒரே ஒரு ஆசை நிறைவேற்றுவீங்களான்னு கேட்டாங்க. என்னென்ன? 25 வருஷம் நம்ம கணவன் மனைவியாக வாழ்ந்திருக்கிறோம், ஆனால் ஒரு நாள் கூட நீங்கள் என்னிடத்தில் ஆசைப்பட்டு எதுவுமே கேட்டதில்லையே, உங்களுக்கு ஆசையே இல்லையா? ஏதாவது ஆசை இருந்தால் சொல்லிருங்களேன், இந்த நேரத்தில் நான் அதை கண்டிப்பாக நான் நிறைவேற்றி கொடுக்குறேன்னு சொன்னாங்க. இத்தனை நாட்கள் ஆசைக்காக உதடுகள் திறக்காத ஹதீஜா அம்மாவினுடைய உதடுகள் சக்கராத்தில் திறந்தன. எனக்கு 3 ஆசை மட்டும்தான், அந்த 3 ஆசையை நிறைவேற்றி கொடுங்க போதும் என்று சொன்னார்கள். என்னன்னு கேட்டாங்க. உங்கள் 3 ஆசையை சொல்லுங்கன்னு. 1, என் ரூஹு போகுவதற்குள் அல்லாஹ் என் பாவத்தை எல்லாம் மன்னிக்கணும்னு சொன்னாங்க. என்னுடைய முதல் ஆசையே மகஃபிரத்து தான். எனக்கு அல்லாஹ்வுடைய மகஃபிரத்து வேணும். யாரை சொல்லணும்? மௌத்தாகிறதுக்குள்ளே எனக்கு மகஃபிரத்து வேணும். என்னுடைய 2வது ஆசை, நான் மௌத்தாகிட்டா எனக்கான கஃபன் துணி உங்கள் ஆடையாகத்தான் இருக்கணும்னு கேட்டேன். நீங்கள் வேறு எந்த கஃபன் துணியும் எனக்கு வேண்டாம், நீங்கள் உடுத்திருக்கிற ஆடை தான் எனக்கு கஃபனாக இருக்கணும். நான் சொர்க்கத்திலேயும் உங்கள் உறவுகளோடு இருக்கணும், கபூரிலேயும் உங்கள் ஆடையோடு நான் இருக்கணும். ஒரு மனுஷன் பிறந்த உடனே முதல்ல சொந்தமாக்குறது ஆடை தான். அவன் கடைசியில் கபூர் வரைக்கும் அவன் தன் சொந்தமாக்கிட்டு போகிறதும் ஆடையை தான். அதனால தான் அல்லாஹ் கணவன் மனைவியினுடைய உறவை அல்லாஹ் ஆடைக்கு நிகராக அல்லாஹ் சொல்லுவான். உன்ன லிபாசுல்லக்கும் ஆந்து லிபாசுல்லகுன்னு சொல்கிறான் இல்லையா? ஆடையும் அல்லாஹ் சொல்கிறான். ஏன்னா ஆடைங்கிறது அதுக்கு பல கருத்துக்கள் உண்டு. ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா தன்னுடைய திருமண பந்தத்தை கபூர் வரைக்கும் கொண்டு போய் சேர்த்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடன் உள்ள உறவு கபூரில் கொண்டு வந்து வச்சதற்கு பின்னாலையும் கூட ஹதீஜா அம்மாவனுடைய முகத்தை அப்படியே திருப்புனாங்களாம் கிப்லாவை பார்த்து. ஆனால் முகம் அந்த பக்கம் திருப்பும் போது இந்த பக்கம் மாறுது, மறுபடியும் திருப்புறாங்க, மறுபடியும் அந்த இடத்துல 3-4 தடவை திருப்பிட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப கவலைப்பட்டாங்க. மலக்குமார்கள் சொன்னார்களாம், யா ரசூலல்லாஹ், நீங்கள் திருப்புகிற பொழுது ஹதீஜாவினுடைய முகத்தில் கபருடைய மண் படுகிறது யா ரசூலல்லாஹ், அந்த மண்ணை கூட படுவதற்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம், இன்ஷா அல்லாஹ் கியாமத் வரைக்கும் ஹதீஜாவினுடைய முகம் கிப்லாவை நோக்கி இருக்கும் என்று மலக்குமார்கள் சொன்னார்கள்.
முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய ஆடையுடன் கபருக்குள் போனவர்கள். என்னுடைய 3வது ஆசை, அல்லாஹ் எனக்கு 4 பெண் மக்களை தந்தான், அல்லாஹ் எனக்கு 4 பொம்பளை பிள்ளைங்களை தந்தான். உம்மு குல்சும், ருக்கையா, ஜெய்னப், ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹுன்ன 3 பிள்ளைகளை நான் நல்லபடியாக வளர்த்து ஆளாக்கி நிக்காஹ் முடித்து கொடுத்துட்டேன். என் புள்ள ஃபாத்திமாவை வளர்க்குற நசீப் எனக்கு இல்லை யா ரசூலல்லாஹ். எனவே என் பிள்ளை ஃபாத்திமாவை ஒரு தாய்க்கு தாயாக, தந்தைக்கு தந்தையாக நீங்கள் இருந்து எனக்கு வளர்த்து கொடுக்கணும், என்னுடைய 3வது ஆசைன்னு கேட்டாங்க ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கண்டிப்பாக ஹதீஜா என்னுடைய 3 ஆசையும் நிறைவேற்றுவதற்கு நான் பொறுப்பு என்று கரம் பிடித்தார்கள், உறுதி கொடுத்தார்கள். ஹதீஜா அம்மாவினுடைய ரூஹு பிரிந்தது. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.